அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இறைவனோட அருளால் தொடர்ந்து நம்ம திருக்குரானை ஓதிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப அழகாக தெளிவாக இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். ஒவ்வொன்றையுமே நம்ம சிந்திக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் இறைவன் கொடுத்துட்டே வரான். 90 நாட்களாகவும் நம்ம தொடர்ந்து ஹெவன்சி கவுன்சிலிங்கில் குரான் ஓதிக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய அருளால் இன்னும் தொடர்ந்து இந்த குரானை ஓதி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஸோ சூரா அல் மாயிதாவில் 41வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம எவ்வளோ பெரிய தவறுகள் செஞ்சுருந்தாலும், முக்கியமாக நீங்கள் திருடி இருந்தாலும் அல்லது நீங்கள் அலிச்சாட்டியம் செஞ்சுருந்தாலும், நீங்கள் தப்பு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சும் தெரியாமலையும் நீங்கள் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய நிலைமையை நம்ம சீர் செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் நம்மளை மன்னிப்பான். ஆனால் அதே சமயம் இந்த விஷயத்தை குறிப்பிட்றான், அதாவது தூதரே இந்த நிராகரிப்பில் ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. அவங்க யாருங்கிறதையும் அல்லாஹ் ஐடென்டிஃபை பண்ணுறான். இப்படி முனைப்போடு இருக்கிறவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க யாராக இருப்பாங்கன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம்னு வாயளவில் சொல்லுவாங்க, ஆனால் உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அவங்க யூதர்களாக சார்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. யூதர்களை சார்ந்தவர்கள்னால் அன்னைக்கு காலகட்டத்தில் யூதர்கள் தான் ரொம்ப டாப்பில் இருந்திருக்காங்க. அவங்க சரியான நிலைப்பாடில் இருப்பாங்க, அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு நல்லா படித்தவங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம சொல்லுவோம்ல, படித்தவங்கன்னா அவங்க நாகரிகமாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பகுத்தறிவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாக தான் நடக்குது. படித்தவங்களை விட படிக்காதவர்கள் நாகரிகமாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இறைவன் பாதுகாப்பானாக. பட் அந்த யூதர்கள் மேலே அன்னைக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருந்தது. ஸோ அப்படி மதிக்கப்படுபவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பொய் உரைகளை, அதாவது பொய்யான பயான்களை அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை அவங்களும் சொல்கிறாங்க, அதிகமாக கேட்குறாங்க. உங்ககிட்ட என்றைக்குமே வந்துடாத மற்றவங்களுக்காக. இது ரொம்ப நமக்கு மறைவான சிலர் இருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவங்க யார் என்னன்னு போகிற போக்கில் இறைவன் நமக்கு காண்பிப்பான். ஆனால் மறைவான நம்ம கண்களுக்கு தெரியாத, நம்மக்கிட்ட என்றைக்குமே டைரக்டாக மீட்டிங் இல்லாத சிலருக்காக ரகசியங்களை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், குரானில், அதாவது குரான் மட்டும் இல்லை, குரான் மாதிரி இறைவன் அளித்த வேதங்கள், ஏகப்பட்ட வேதங்கள், ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த இறை வேதத்தோட சொற்களை, அதுக்குரிய சரியான இடங்களை இந்த இடத்துல தான் இந்த சொல் இருக்கணும் அப்படின்னு வரையறுக்கப்பட்டு இருக்க, அதனுடைய உண்மையான பொருளில் இருந்து மாற்றுறாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம டிரான்ஸ்லேஷன்லாம் பார்க்குறோம். ஸோ எந்த நம்பிக்கையில் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன்ஸை நம்புகிறோம் அப்படின்னா, இறைவன் பாதுகாத்து வச்சுருக்கான், நமக்கு தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில். அரபி ஓகே, ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது டிரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ நம்ம நபியை விட இன்னும் யாரோ ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதை நம்பி தான் இப்போ நம்ம அதை படிச்சுட்ருக்கோம். இறைவன் நமக்கு அது நேரான வழியை காமிப்பான், இது சரியாக இருக்குன்ற நம்பிக்கையில். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்களா, அதனுடைய பொருளை அதன் இடத்துலேருந்து மாற்றுறாங்க. அதாவது உங்களுக்கு இந்தந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா ஏற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம குரானில் ஒட்டுமொத்த குரானுமே நமக்கு சொல்லித்தரப்பட்டுருச்சா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா, சுபஹானல்லாஹ், நம்ம ரெகுலர் கிளாஸஸ் போகிறதே கம்மி. நம்ம ஸ்கூலுக்கு செலவு பண்ண டைமை விட குரானுக்கு செலவு பண்ண டைமு கம்மி தான். நான் படிக்கவே இல்லை, நான் 10வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கூட, அந்த 10 வருடமாக நம்ம ஸ்கூலுக்கு டைம் பண்ண
ஸ்கூலுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் அதிகமே ஒழிய குரானுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் கம்மி தான். ஸோ அப்படின்றப்ப எந்தெந்த விஷயங்களை நம்ம ஏற்றுக்க முடியும், எந்தெந்த விஷயங்களை நம்ம விட முடியும்? அப்போ நமக்கு யார் என்ன சொல்லித்தராங்களோ அதுதான். ஸோ அப்படி சொல்கிறவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கோங்க, சிலர் சொல்கிறத மட்டும் ஏற்றுக்கோங்க, சிலர் சொல்கிறத ஏற்றுக்காதீங்க அப்படின்னு இன்றைக்கி நமக்குள்ளேயே ஷியா, சுன்னி, அப்புறம் சுன்னத்து, தௌஹீது, அப்புறம் இது இல்லாமல் ஷாஃபி, ஹனஃபி, இன்னும் என்னென்னமோ ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்குது. அதை ரொம்ப கேஷுவலாகவும் நம்ம சொல்லிக்கிறோம், நாங்கள் இந்த ஜமாத்து, நாங்கள் இந்த ஜமாத்து அப்படின்னு. அப்போது ஆனால் ஒருத்தருடைய வார்த்தைகளை இன்னொருத்தவங்க செவித்தாழ்த்தாதபடி தானே நம்ம இருக்கோம். 80% பேர் அப்படி தான் இருக்கும். ஒரு 20% பேர் எல்லாமே சமந்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மெஜாரிட்டியாக நம்ம இப்படி தான் இருக்கோம். ஸோ இப்படி இருக்கிறவங்க ஒருத்தவங்களை குழப்பத்தில் ஆழ்த்தணும் அப்படின்னு அல்லாஹ் நாடிட்டா அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. இவங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தூய்மை செய்ய அல்லாஹ் நாடவில்லை. இவங்களுக்கு இந்த உலகத்திலையும் இழிவு தான், மறுமையிலையும் கடும் தண்டனை தான். ஸோ நம்ம வெளிப்படையான அழிச்சாட்டியம் பண்ணால் கூட அல்லாஹ் நம்மளை மன்னிக்க ரெடியாக இருக்கான். ஆனால் நம்ம மறைமுகமான, அதாவது இறைவனுடைய வார்த்தைகளில் நம்ம எக்ஸ்ட்ரா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, இதுதான் சரி அப்படின்னு நம்ம கொடுக்குற பட்சத்தில் அல்லாஹ் நம்மளை ரொம்ப சீக்கிரம் வழிகெடுக்க, அதாவது நம்ம வழிகெட்டு போகிறதுக்கு அல்லாஹ் நாடுறதில் என்ன சொல்கிறது, ஒரு எப்போ வேணாலும் அது நடக்கலாம், நம்ம வழிகெட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு முழுக்க முழுக்க நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற நிலைப்பாடில் இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காதை கொடுத்து கேட்க முடியும். அவங்க சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் இது சரியா தப்பான்னு நம்ம பகுத்தறிஞ்சு பார்த்துக்க முடியும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நிலைப்பாடில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம்ல, அவங்களுக்கு தெரிஞ்சது கூட நமக்கு தெரியாது, அதுதான் உண்மை. ஆனாலும் நான் இத்தனை வருஷம் இருக்கேன், எனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது, நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்ட்டு ஒரு 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 வித்தியாசமான ஒரு வரட்டுத்தனம் நம்மக்கிட்ட வரவும், நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது, இதுதான் இது சரியாக தப்பான்லாம் நமக்கே தெரியாது, ஆனால் அதைத்தான் நீ செய்யணும்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுக்கு நம்ம என்றைக்குமே வந்துடக்கூடாது. அல்லாஹ் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறான். விஷயத்தை முழுசாக உள்வாங்காமல் சில விஷயத்தை பார்த்தா போதும், சில விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு நீங்களாக ஒன்று சொல்லிக்காதீங்க. என்னுடைய வேதத்தில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறத முழுசாக கொண்டு போய் சேருங்க. நீங்கள் அதை பிரித்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம எதுவுமே நமக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைப்பாடோடு நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்கலாம். அதுக்காக உண்மையிலேயே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படிங்கிற நிலைப்பாடில் இருந்தாலும் நம்ம தோற்றுருவோம். நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், அதை நான் பகுத்தறிஞ்சு யோசித்து பார்ப்பேன், அது சரி அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ஃபாலோ பண்ணுவேன், இல்லைன்னா ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம போனால் மட்டும்தான் முடிஞ்ச அளவு நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழலில் எது சரி எது தப்புன்னே புரியாத ஒரு பாதையில் தான் இறைவன் உங்களையும் என்னையும் அனுப்பி வச்சுருக்கான். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்கணும். அதுக்குன்னு நான் என்னோடய டைமை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் கேட்கணுன்னு இல்லை. எது எல்லாம் உங்களை சேருதோ, அல்லாஹ் நாடின விஷயங்கள் மட்டும்தான் உங்களை சேரும். ஸோ அப்படி எது எல்லாம் உங்களை சேருதோ அந்த விஷயங்களை மட்டுமாவது செவித்தாழ்த்தி கேட்டு இது சரியா தவறான்னு யோசித்து செயல்படுங்க. நம்மளுடைய இதுக்காக இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும்,
மீதி விஷயங்களை நீங்கள் பார்க்க தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாவோம். ஏன்னா இறைவன் அப்படி தான் சொல்கிறான், இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி 42வது வசனத்திலிருந்து இறைவன் வேறு என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். சம்மாஊன லில் கதிப, சம்மாஊன அதாவது அதிகம் செவிமடிக்கிறார்கள் பொய்யை. அக்காலூன லிஸ் சுஹுதி, சுஹுத் அப்படின்னா செல்வம். அக்காலூன அதிகம் விழுங்குகிறார்கள், அதிகமாக விழுங்குறாங்க. லிஸ்ஸாஹூன லிஸ்ஸுஹுத் அப்படின்னா ஆகாத செல்வத்தை, அவங்க விழுங்குறதெல்லாம் ஆகாத செல்வமாக இருக்குது. இன்ஜாஉக இவங்க உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா ஃபஹுகுமு தீர்ப்பளிப்பீராக. பைனஹும் அவு அரிஸ் அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிப்பீராக, அல்லது அரிஸ் அப்படின்னா புறக்கணிப்பீராக. அன்ஹும் இன் துரிஸ் நீர் புறக்கணித்தால், அன்ஹும் ஃபலன் ஒருபோதும் முடியாது, யசுர்ரூக அவர்கள் உமக்கு கெடுதி செய்ய. ஷை அன் அப்படின்னா செய்கிறது அப்படிங்கிறது தான் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோம்ல, அந்த ஷா அப்படின்னா செயல், ஷை அன் அப்படின்னா கெடுதி செய்கிறதுக்கு. இன் ஹக்கம்த அப்படின்னா தீர்ப்பளித்தால். ஃபஹுக்கும் அந்த ஹக்கம், ஹிக்மத், ஹக்கும் இதெல்லாம் தீர்ப்பு, ஜட்ஜு. இறைவனையே அல் ஹக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, தீர்ப்பளிப்பவன். பைனஹும் பில்கிஸ்தி அப்படின்னா நீதமாக. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்சித்தீன் அப்படின்னா நீதவான்கள். இப்போ அவங்க எப்படி இருக்காங்களாம், பொய்யான உரைகளை கேட்பவர்களாகவும் தடுக்கப்பட்ட பொருள்களையே அதிகம் சாப்பிடுபவர்களாகவும் இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட தங்களுடைய வழக்குகளை சமர்ப்பிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்குவதற்கும் அல்லது மறுத்து விடுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு. நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா அவங்களால எந்த தீங்கும் ஒருபோதும் உங்களுக்கு செய்ய முடியாது. இன்னும் தீர்ப்பு வழங்குறது அவர்களிடையே நீதியை கொண்டே தீர்ப்பு வழங்குவீராக. திண்ணமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறான். ஸோ முதல்ல இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்களாம், பொய்யான விஷயங்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்களாம். பொய்யான விஷயங்களை சொல்கிறவங்கன்னு இங்கே எல்லாம் பேசலை, கேட்பவங்க. அப்போ நம்மளை தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதே மாதிரி தடுக்கப்பட்ட செல்வங்களை, வெறும் உணவு மட்டும் கிடையாது, அங்கே என்ன செல்வங்களை விழுங்குறாங்கன்னு வந்துச்சு. அப்போ நம்மளோட கன்சம்ஷன், நம்ம எடுத்துக்கக்கூடிய கன்சம்ஷன், நம்மளோட எஜுகேஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், சுபஹானல்லாஹ், முதல்ல எது சரியான வாழ்வியல் முறைன்னு இன்னும் நமக்கு புரிபடலை. அந்த லெவலில் தான் நம்ம இருக்கோம். உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருத்தவங்க இப்படி சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க அப்படி சொல்கிறாங்க, எது தான் சரின்னு புரியாத ஒரு நிலைப்பாடில் தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறப்ப எடுத்தோடனே நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க உங்ககிட்ட அப்படின்னா பொருள்களை அதிகமாக, அதாவது நம்மளோட அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம என்ன மாதிரியான செல்வத்தை நம்ம என்ன சொல்கிறது சம்பாதிக்கிறோம். இன்றைக்கி சூழலுக்கு அன்னைக்கு உண்பதுங்கிறது உணவுப் பொருட்களாக மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது.
உண்பது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, பாரு ஊரில் உள்ள எல்லாத்தையுமே இவனே சாப்பிட்றான் அப்படின்னா, அப்போ அது எல்லா பொருளையும் நம்ம சாப்பிட்றதா அர்த்தமா? அதையெல்லாம் எடுத்துக்கிறோன்னு அர்த்தம், அந்த கன்சம்ஷன். ஸோ அந்த மாதிரி வெறும் உண்பவர்கள் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ஹராமான ஃபுட்டு சாப்பிட்றவங்க அப்படி நினச்சிடக்கூடாது. அதுவும் உண்டு தான். ஆனால் அதை தாண்டி அவங்களுடைய அந்த கன்சம்ஷன் என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, தப்பான விஷயங்கள் என்னென்னலாம் எடுக்கிறாங்க, நம்ம என்னென்னலாம் எடுக்கிறோம், நம்மளுடைய அதுவும் பாருங்கள், பொய்யான விஷயங்களை கேட்குறோமா, தடுக்கப்பட்ட வகையில் நம்ம செல்வம் எடுத்துக்கிறோமா, எத்தனை விஷயங்கள். எனக்கு சுபஹான் அல்லாஹ் அவ்வளோ இபாதத்தாக இருப்பாங்க, அவ்வளோ தொழுவாங்க, ஓதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ரோட்டோட அவங்க வீட்டோடு சேர்த்து அந்த பக்கத்தில் உள்ள இடத்தையும் சேர்த்து வளைச்சி போட்டு வீட்டை கட்டிடுறது. இல்லை வேறு ஏதாவது அவ்வளோ தொழுவோம், அவ்வளோ ஓதுவோம், ஆனால் மற்றவங்கள மட்டமாக பேசுவோம். ஸோ இந்த மட்டமாக பேசி அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய செல்வத்தை நம்ம பெருக்கிக்கிடுவோம். பொய் சொல்லி வியாபாரம் பண்ணி, வியாபாரம் வேறு தொழுகை வேறுன்ற மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி கடுமையான சொற்கள் பேசுவோம். ஆனால் இதெல்லாமும் தான் மற்றவங்கள வந்து அந்த என்ன சொல்கிறது, தடுக்கப்பட்ட வகையில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி யார் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது வழக்கு சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றே நீங்கள் தீர்ப்பு வழங்கலாம், இல்லைன்னா மறுத்துடலாம். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் இவங்க இல்லை உங்கள் விஷயத்துக்கு நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம கண்ணால் யாரையோ பார்க்குறோம், அவங்க வந்து மோசமான நிலைப்பாடில் இருக்காங்க, நீங்களே சொல்லுங்கள், நான் சரிதானே, நான் பண்ணுறது சரிதானே அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இவங்களை நம்ம என்ன சொன்னாலும் திருத்த முடியாது, இவங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, நம்ம அந்தளவுக்கான அத்தாரிட்டியில் இல்லை அப்படின்னு வரும்போது ஒன்று அவங்களுக்கு இடையில் நம்ம தீர்ப்பு சொல்லலாம், சொல்லாமையும் போகலாம். அவங்கள நம்ம தீர்ப்பு சொல்லாமல் அவங்கள விட்டு விலகி வந்தப்புறம் அவங்க நமக்கு எந்த வகையிலையும் தீங்கு செய்யவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய வகையில் பயமுறுத்தப்படுறோம். ஜின்களாக இருக்கட்டும், ஷைத்தானாக இருக்கட்டும், அல்லது வேறு இலுமினாட்டிஸாக இருக்கட்டும், இப்படி பல வகையான விஷயங்களை வச்சு நம்ம பயமுறுத்தப்படுறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் உங்கள் சைடுக்கே நாங்கள் வரலை, உங்களை பற்றி நாங்கள் யோசிக்கவே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் நம்ம மறுத்துடலாம். இல்லை உண்மையாகவே நம்மக்கிட்ட வந்து நம்ம அவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு இருக்கோம், இல்லை நம்மக்கிட்ட ஏதாவது வந்து ஒரு ஒரு ஐடியா கேட்குறாங்க, இப்படி நான் செய்கிறதா இருக்கேன், சரியா தப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வரப்ப அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னா நீங்கள் இல்லை உங்கள் இதில் நான் தலையிடலைன்னு சொல்லிடலாம். அல்லது நீங்கள் தீர்ப்பு வழங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கிடையே நீதியை கொண்டு தான் தீர்ப்பு வழங்கணும். ஸோ அந்த சரியான விஷயம் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அவங்க என்ன தான் பொய்கள் பேசினாலும் நீதியை கொண்டு தான் தீர்ப்பு வழங்கணும். நிச்சயமாக இறைவன் நீதியாளர்களை தான் நேசிக்கிறான். அப்போ இந்த நீதின்னு வரும்போதே எது சரி, அந்த அந்த உண்மை நிலவரம், அந்த கண்டென்ட்டு, அந்த நேரம், அந்த சிச்சுவேஷன், அந்த என்விரான்மெண்ட், இன்னும் அதற்குரிய அந்த சுற்றுச்சூழல், இப்படி எல்லாத்தையுமே பகுத்து அறிஞ்சு தான் நம்ம வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிடணும். எடுத்தோன்னையே இன்றைக்கெல்லாம் சுபஹானல்லாஹ் ஏதாவது இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, அறியாமையில் கேட்டால் கூட எடுத்தோன்னையே நம்ம என்ன பண்ணிடுவோம், இது செய்யக்கூடாது. அப்போ அடுத்து ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற கேள்வி கேட்டால், நீ என்ன எனக்கே கேள்வி கேட்குறியா, அல்லாஹ் இப்படி தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பான், இது வந்து இப்படி இருக்கணும், ஆனால் வேறு வழி இல்லாத பட்சத்தில் இறைவன் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான், நீங்கள் நீதமாக நடந்துக்கோங்க அப்படிங்கிற வார்த்தை வரும். ஆனால் அதை வந்து நம்ம பேச மாட்டோம். எடுத்தோடனே நான் சொல்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளவோ விஷயங்களுக்கு பேசிகிட்றோம். ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, நீதமான அந்த கரெக்டாக
உனக்கும் பாதகம் வரக்கூடாது, எனக்கும் பாதகம் வரக்கூடாது, உலகத்துக்கும் பாதகம் வரக்கூடாது. 3 பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். அட்லீஸ்ட் 2 பேர் யாராவது ஒருத்தருக்காச்சும் நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். இன்னொருத்தவங்களுக்கு அது பாதகமாக போயிடவே கூடாது. நம்ம செய்கிற செயல் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஆனால் நான் அதனால் அழியிறேன். எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பட்டாசு கடை யோசிச்சு பாருங்கள். ஒரு பட்டாசு கடை நான் வச்சுருக்கேன். அப்போ இந்த பட்டாசை விற்கிறதுனால நான் சம்பாதிக்கிறேன், ஓகே. நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் அதனால் இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிடுவீங்க. ஆனால் அந்த பட்டாசில் நான் ரெகுலராக செய்யும்போது எனக்கு அதில் பாதிப்பாகுதில்ல. என் உடம்பு மட்டும் என்னோட பொருளா? அதுவும் இறைவனோடது தானே. அப்போ என் உடம்பை நான் என்ன சொல்கிறது, அந்த தேவையில்லாத, அதுவும் பட்டாசுனால என்ன கிடைக்க போகுது? எந்த ஒரு நல்ல விஷயமுமே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு பொருளுக்காக நான் என் உசுரையும் விட்டு, நானும் இப்போ ஒரு 50 வயசில் சாப்பிட்றவங்க அப்படின்னா ஒரு 45 வயசுலையே, ஏன்னா அவ்வளோ ஒரு கெமிக்கல், பட்டாசுன்னு மட்டும் இல்லை, நார்மலாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னாவே அப்படி தான். மெடிசன் இண்டஸ்ட்ரியில் கெமிக்கல் லைனில் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக ரொம்ப சீக்கிரம் நோய்வாய்ப்படுவாங்க. அப்போ நான் இருக்கிற ஃபீல்டு என்ன? இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா எனக்குமே இவ்வளோ பிரச்சனை வருது, பணம் வருது எனக்கு. ஆனால் இதனால் யாருக்கு என்ன பயன்? அவங்களுக்கு என்ன பயன்? எனக்கு என்ன பயன்? அவங்களுக்கு இப்போ சொல்லப்படலாம், அவங்களுக்கு இப்போ கேன்சர் இதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட்னா எப்படி? நல்லது தானே. அப்போ அதுக்கு தானே, ஒரு காய்ச்சல் சளிக்கெலாம் ட்ரீட்மெண்ட் தானே, அதுக்காக தானே நீங்கள் செய்கிறீங்க. ஆமாம், அதுக்காக செய்கிறோம். செஞ்ச மாத்திரையை கொடுத்தா இவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் இவங்க நல்லபடியாக குணமாகி வந்துடுறாங்களா அப்படின்னா குணமாயெல்லாம் வர முடியாது. லைஃப் லாங் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது இதில் யாருக்கு என்ன நன்மை? அப்போ இப்போ புரியுதா அல்லாஹ் எதை சொல்கிறான் அப்படின்னு? வரம்பு மீறின அந்த உணவை செல்வங்கள் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ புரியுதா? நான் சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாத்தியத்தினால மற்றவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும், எனக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இப்போ நான் அதுவே நான் ஒரு வீடு கட்டுறவளாக இருக்கேன், ஒரு சித்தாளாக இருக்கேன், ஒரு கொத்தனாராக இருக்கேன் அப்படின்னா கூட நான் வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த வீட்டில் அவங்க நிம்மதியாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்னுடைய பங்கும் இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு காசு அவங்க கொடுத்தாலும் கூட அந்த நன்மையில் இறைவன் எனக்கும் பங்கு தருவான். அவங்க எவ்வளோ நாள் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்காங்களோ அவ்வளோ நாளும் எனக்கு பங்கு தருவான். அந்த வேலை கூட ஓகே. அதுக்காக எனக்கு சம்டைம்ஸ் ஏதாவது கை போயிடுச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஆயிடுச்சு, ஓகே. ஏன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இதுவே நான் ஒரு ஒன்றுமே இல்லாமல், ஒரு ஹெல்த்தே இல்லாத ஒரு சாக்லேட்டு செஞ்சு விற்கிறேன். அது ஹெல்த்தே கிடையாது, இருந்தாலும் நான் சாக்லேட்டு செஞ்சு விற்கிறேன், அதனால நான் நல்லா சம்பாதிக்கிறேன். அதனால் என் தூக்கத்தை கூட விட்டுட்டு நான் அந்த வேலைக்காக நான் ஓடுன்னு ஓடுறேன். சாக்லேட் விற்கிறது எதுவும் தப்புன்னு எதுவும் இன்னும் யாரும் சொல்லலை, ஹராமுன்னெலாம் சொல்லப்படல. சாக்லேட்டோட அந்த என்ன சொல்கிறது, அஸ்தோஃபிருல்லாஹ், இறைவன் நம்மளும் கூட வேறு வழியே இல்லாமல் சின்ன பிள்ளையிலேருந்து சாக்லேட்டு கொடுத்து வளர்த்துட்டாங்க. இன்னமும் நம்ம சில நேரங்களில் சாப்பிட தான் செய்கிறோம். இறைவன் நம்மளை பாதுகாக்கணும். ஆனால் அந்த சாக்லேட்டோட இஷ்யூ நம்ம யோசித்து பார்த்தா அதனுடைய விவரம் தெரிஞ்சிச்சுன்னா சாக்லேட்டு தான் முதல்ல ஹராம்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி யாருமே சாக்லேட்டு ஹராமுன்னெலாம் எந்த ஃபத்வாவும் பெருசாக நான் பார்க்கல. ஸோ என்ன அப்படின்னா, சாக்லேட்டை எடுக்கும்போது குழந்தைங்கள வச்சு தான் அந்த வேலையே வாங்குகிறாங்க அவங்க. அந்த சாக்லேட், அந்த கோகோ பவுடர், அந்த கோகோ ஃப்ரூட் மாதிரி சம்திங் இருக்கும், அதை எடுக்கிறதெல்லாம் குழந்தைங்க தான். அந்த ஆஃப்ரிக்கா அந்த மாதிரியான இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரிகிறதில்ல, அதை பற்றிலாம் யாரும் பேசுகிறதில்ல. அப்படி மற்றவங்க ஒரு விஷயம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்களுடைய பொருளாதாரத்துக்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் செய்கிற வேலை ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும்.
அதனால் மற்றவங்களும் பயனடையணும், நீங்களும் பயனடையணும். மற்றவங்க பயனடைகிறாங்க, ஆனால் நான் ரொம்ப நெளிவடைகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இறைவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இறைவனுக்காக செய்யலாம். அப்போ அந்த இடத்துல மற்றவங்க பயன் அடையும் போது கூட உங்களுக்கான நன்மையை அவன் இறக்கிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் மற்றவங்க பயனும் அடைவாங்க, அதன் மூலமாக நீங்களும் பயனடைகிற அளவுக்கு தான் குர்ஆனில் இறைவன் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். ஒரு கடன்லேருந்து ஒவ்வொரு விஷயமுமே அவங்களுக்கும் பலன் வேணும், நமக்கும் பலன் வேணுங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே வரான். ஆனால் நமக்கு மாற்றி சொல்லித்தரப்பட்டுச்சுங்கிறது உண்மை. எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறான், ஒரு 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 காரியம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லதாக இருந்தால் அதனுடைய பங்கு உங்களுக்கு வரும், கெட்டதாக இருந்தால் அதனுடைய பங்கு உங்களுக்கு வரும். இந்த வார்த்தையை எல்லா ஹதீஸுகள்லையுமே நம்ம கேட்குறோம். அதுவே ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம், அதனால் அவங்களோட வியாபாரத்தை நல்ல நிலைமையில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் ஷேர் எனக்கு வரணுமா வரக்கூடாதா? அப்போ அதைத்தான இறைவன் ஒரு ஒரு பெரிய இது சூரா அல்பக்கரால இருக்கிறதுலையே அந்த பெரிய ஆயத்து அதுதான். எப்படி கடன் கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரி கொடுக்கணும், என்ன மாதிரி எழுதணுங்கிறத எல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருக்கான், சொல்லியிருக்கான். ஏன் அவ்வளோ சொல்லணும்? அப்போது ப்ராப்பராக ஒரு விஷயம், ஒரு 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 ஃபினான்ஷியல் விஷயம், ஆனால் அதை என்னன்னு சொல்லிடுறாங்க, வட்டின்னு சொல்லிடுறாங்க. பேரளவில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. உண்மை என்னென்னா ப்ராப்பராக நான் உனக்கு நல்ல காரியத்துக்காக ஒரு விஷயத்தை நான் தரேன், நீ அதில் நல்ல ப்ராஃபிட் அடைஞ்சிட்ட அப்படின்னா ப்ராஃபிட்டில் எனக்கு ஷேர் உண்டு. இதே அதில் நீ நஷ்டம் அடைஞ்சிட்ட, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீயும் பணம் தர, அதில் நஷ்டம் அடைஞ்சிடுறான், நஷ்டத்துலேயும் நீ பங்கு வாங்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிலர் லாபத்துலையாவது வாங்குவாங்க, நஷ்டம் வந்தால் அதுவும் பொறுப்பு, எனக்கு காசு கொடுத்துரு அப்படிங்கிறோம். அது தவறான விஷயம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நீதமாக யாருக்கும் பாதகம் வராமல் நம்ம நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஏன்னா முழுக்க இது குர்ஆன் வெறும் ஒரு ஒரு கிரியைகள் மட்டும் கிடையாது. தொழுகிறது, ஓதுறது, நல்ல அமல் செய்கிறது அது மட்டும் கிடையாது. அந்த அமல்கள்னால் என்னன்னு நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி நான் வாழ்கிறதுக்கு எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அதையெல்லாம் நான் சீராக செய்கிறேனா, சரியாக செய்கிறேனா அப்படின்னு பார்க்குறது தான் நல்ல அமல்கள். வெறும் நம்ம தொழுகிறது, திக்ரு பண்ணுறது, இது எல்லாம் நமக்கான நிலைப்பாடு. நம்ம இப்போ உயிர் வாழ்கிறதுக்காக நம்ம சாப்பிட்றோம், பல் விளக்குறோம், குளிக்கிறோம், இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிக்க நமக்கானது. அதில் ஒரு செல்ஃபிஷ் இருக்குது. இதே தான் நம்ம தொழுகிறதுலையும். இதை தாண்டி ஒரு பொதுநலம் என்ன, அந்த பொதுநலத்துக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை நம்ம அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே நீதியை கொண்டு, நடுநிலைமையாக நீதியை கொண்டு தான் நம்ம தீர்ப்பு வழங்கணும். நமக்கான தீர்ப்புங்கிறத தாண்டி இன்றைக்கி நீங்களும் நானும் தீர்ப்பெல்லாம் பெருசாக வழங்க மாட்டோம். அப்போ இதில் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாலும் கூட நம்ம எடுத்தோன்னேலாம் ஒப்பீனியன் கொடுத்துட முடியாது. அதுக்கான ப்ராப்பராக ஒன்று கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்குறதாக இருந்தால் நீதியான நடுநிலைமையாகத்தான் நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்கணும். இதைத்தான் அல்லாஹ் நேசிப்பான். நீதியாளர்களைத்தான் இறைவன் நேசிப்பான். அந்த நீதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நடுநிலைமையாக ரெண்டு சைடுமே யாருக்குமே பாதகம் வராமல். அடுத்த ஆயத்து பாருங்கள். கைஃப யுஹக்கிமூனக வ இந்தஹுமுத் தௌராத்து ஃபீஹா ஹுக்குமுல்லாஹி சும்ம யதவல்லௌன மின் பஅதி ஸாலிக் வமா உலாஇக பில் முஃமினீன். மேலும் உம்மை நீதிபதியாக அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்களிடமோ அல்லாஹ்வின் சட்டங்கள் அடங்கிய தௌராத் இருந்த போதிலும் அவர்கள் அதனை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு நம்பிக்கை என்பதே இல்லை.
இந்த தௌராத் அப்படிங்கிறது இன்னைக்கு இங்கே உள்ள நிறைய புத்தகங்களை சொல்கிறாங்க, எல்லா லாங்குவேஜ்லேயுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ என்னடா எதுடா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சேம் இன்றைக்கி நம்ம குரானுங்கிறது ரொம்ப நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இது குரான்னு. ஆனால் இதை தாண்டி ஏகப்பட்ட வேதங்கள் வந்திருக்கு, அதை இவங்க லாங்குவேஜுக்கு மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ அப்படி ஏன்னா நமக்கு தெரிஞ்சது குரான் மட்டும்தான். ஆனால் குரான் இல்லாமல் அவங்கவுங்க லாங்குவேஜில், அவங்கவுங்க மொழியில், அவங்கவுங்க கல்ச்சரல் இதில் நீதமான விஷயங்கள் இருக்குது. இறைவன் எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இறைவன் ஒருத்தன் தானே. ஸோ அதுதான் அல்லாஹ் கேட்குறான். இந்த மாதிரி இந்த யூதர்களோ இல்லை மற்றவங்களோ உங்ககிட்ட எப்படி நீதிபதியாக அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க, நீங்கள் சொல்கிறத எப்படி மற்ற மக்கள் ஏற்றுப்பாங்க? ஏன்னா அவங்கக்கிட்ட அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அடங்கியிருக்கக்கூடிய தௌராத் இருக்குது, தௌராத் இருந்துச்சு. ஆனால் அதையே அவங்க புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு நம்பிக்கைங்கிறதே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்மளாவது அட்லீஸ்ட் இந்த குரானை அரபி மொழியிலையாவது நம்ம ஓதுவோம். அது புரியுதோ இல்லையோ ஒரு பயபக்தியோடு இதில் நல்லது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஓதுவோம். ஆனால் இன்றைக்கி எத்தனை இதில் முக்கியமாக பைபிளும் கூட ஓதுறாங்க. அதுலேயும் எது சரி எது தப்புன்னா யோசிக்கிற அளவுக்கு இல்லை, ஏதோ சடங்கு மாதிரி ஓதுறாங்க. எல்லா வேதங்களையும் ஒரு சடங்காகத்தான் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி அதில் உள்ள கருத்துக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் மற்ற வேதத்தையும் ஒரு எட்டு இப்படி எட்டி பார்த்து பாருங்கள். சேம் இறைவன் என்னவோ, இறைவனுடைய தன்மைகள் என்னவோ அதைத்தான் அதுலேயும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. வார்த்தைகளால் இன்றைக்கி நம்மளை மாற்றி என்ன சொல்கிறது, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இறைவன் ஆதம்க்கு கற்றுக் கொடுத்ததே வார்த்தைகள் தான், அந்த பெயர்கள் தான். ஆனால் இன்றைக்கி அந்த பெயர்களால் தான் நம்மளை கன்ஃபியூஷனே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அல்லாஹ் சொல்கிறான், அவங்கக்கிட்ட என்னோட வேதமான தௌராத் இருந்தும் அவங்க அதை தௌராத்தையே புறக்கணித்தவங்க. அப்படிங்கிறப்ப உங்களை எப்படி நீதிபதியாக ஏற்றுப்பாங்க? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் இறைவன், இதுதான் இஸ்லாம், இப்படி தான். அதாவது இஸ்லாமுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரியான மதம் சார்ந்த விஷயமே இல்லை. இஸ்லாம்ங்கிறது நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் அரசியல் இருக்கணும், இப்படி தான் நம்மளுடைய வியாபாரம் இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லும்போது இவங்களுக்கு அது பிடிக்கலை, ஏற்றுக்கவும் இல்லை. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நபி இந்த விஷயத்தை பேசும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை இல்லாமல் அவங்கள புறக்கணிக்கிறாங்க. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க ஆல்ரெடி இந்த வேதம்லாம் வந்தப்போ புறக்கணித்தவங்க தான் அப்படின்னு. அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னா அன்ஸல்னா தௌராத்த ஃபீஹா ஹுதன் வ நூர் யஹ்குமு பிஹன் நபியூன அல்லதீன அஸ்லமு லில்லதீன ஹாது வர் ரப்பானியூன வல் அஹ்பாரு பிமஸ்துஹ்ஃபிது மின் கிதாபில்லாஹி வ கானு அலைஹி ஷுஹதா ஃபலா தஹ்ஷஉன் நாஸ வஹ்ஷௌனி வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அதாவது திண்ணமாக நாம் தௌராத்தை இறக்கினோம், அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது. அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்த நபிமார்கள் அனைவரும் அதை கொண்டே இந்த யூதர்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர். அவ்வாறே ரப்பானிகளும் அஹ்பாரும் அதனை கொண்டே தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் அதற்கு அவர்கள் சாட்சிகளாகவும் இருந்தார்கள். எனவே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். மேலும் என்னுடைய திருவசனங்களை அற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் நிராகரிப்பாளர்கள். முடிஞ்சிச்சா? காஃபிர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லிட்டான். நிராகரிப்பாளர்கள் தானே காஃபிர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள்.
அதாவது இந்த தௌராத்தை உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம், அதில் நேர்வழியும் காட்டியிருக்கேன், ஒளி ப்ராப்பரான அந்த கைடன்ஸும் லைட்டும் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் முற்றிலுமாக நீங்கள் அடிபணிஞ்சு நபிமார்கள் அனைவரும் அதை கொண்டு தான் இவங்களுக்கு தீர்ப்பளித்து வந்தாங்க. ஸோ தீர்ப்பளிப்பதுங்கிறது என்னது? லைஃப் ஸ்டைல் இப்படி நடங்க அப்படி நடங்கன்னு வழிகாட்டுறது. தீர்ப்பளிப்பதுங்கிறத தாண்டி நமக்கு தமிழில் கொஞ்சம் இஷ்யூ தான். நம்ம அரபி தமிழையும் ஒரு தடவை செக் பண்ணிப்போம். யஹுக்கும் அப்படிங்கிறப்ப தீர்ப்பளிப்பது அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த அல்லாஹ் சொல்லுவான் தெரியுமா, குன். ஸோ குன், யஹுக்குன். ஸோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட், சரியான செயல், இதையுமே நம்ம யோசிப்போம். தீர்ப்பளிக்கிறதுங்கிறது நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறது தானே, அந்த அட்வைஸ் தானே தீர்ப்பளிக்கிறது. இது கரெக்டு இது தப்புன்னு சொல்கிறது தானே. எஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது தௌராத்தை நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அதில் நேர்வழியும் இருக்குது, ஒளியும் இருக்குது. நபிமார்கள் எல்லாமே அல்லாஹ்க்கு தான் முற்றிலுமாக அடிபணிஞ்சு அல்லாஹ்வுடைய சொற்களை கேட்டு இந்த வேதத்தை வச்சு தான் இவங்களுக்கு தீர்ப்பளிச்சுட்டு வந்திருக்காங்க. நபிமார்கள் மட்டும் இல்லாமல் அடுத்து 2 கேட்டகரி இருக்காங்க, ரப்பானி, அஹ்பார்னு. ஸோ இன்றைக்கி நமக்கு நபிமார்களே கொஞ்சம் பேர் தான் தெரியும். அதுலேயும் அவங்களுடைய உண்மையான பெயர் ஒவ்வொரு நாடுகளில் என்ன மாதிரியான பெயர்களில் சொல்லி அழைக்கப்படுறாங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போ ரப்பானிகள், அஹ்பார்கள் இவங்கெல்லாம் யாருன்னும் நமக்கு தெரியாது. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த இடத்துலலாம் நம்ம எத்தனை பேரை நம்ம இழிவாக நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா யார் எப்படியாப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க தப்பானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனே அவங்களுக்கான வேதனைகளை கொடுத்துருவான். ஒருவேளை நல்லவங்களாக இருந்தால், அவங்கள நம்ம தப்பானவங்களாக நினச்சிருந்தா. ஸோ யாரையுமே எடுத்தோனையே அவங்க என்ன ஏதுன்னே தெரியாமல் இவங்களெல்லாம் நான் ரொம்ப அப்படியே மேம்படுத்தி வைக்கிறேன் அல்லது இவங்கள நான் கண்டுக்கிறவே மாட்டேன், இப்படி ரெண்டுமே செய்யக்கூடாது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். ஸோ எடுத்தோனையே ஒருத்தவங்களை வெறுக்கிறதும் எடுத்தோனையே ஒருத்தவங்களை நேசிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு 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 அபத்தமான செயல். காரணமே இல்லாமல் இதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது. உண்மையை இன்றைக்கி நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு எதுவுமே தெரியலை. ஸோ இந்த மாதிரி ரப்பானிகளும் அஹ்பார்களும் இருக்காங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மனனமாக இருக்குது. அதாவது நபிமார்களுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்குறோம்ல சஹாபாக்கள். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க தான் ரப்பானிகள், அஹ்பார்கள்லாம். ஸோ இன்னும் அதனுடைய கிளாரிட்டி நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இவங்களுடைய அந்த வேலை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, சாட்சிகளாக இருந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய வேதம் இவங்க கற்றுக்கிட்டு இதனுடைய ஒரு அத்தாட்சிகளாக இவங்களே இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு அஞ்சாதீங்க. அப்போனா அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. நபிமார்களுக்கு அடுத்து இந்த ரப்பானிகளுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அவங்களோட அந்த பிரச்சனைனால தான் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க. யாரோ ஒருத்தவங்களை காமிச்சு இவங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கே அஞ்சுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். மேலும் என்னுடைய திருவசனங்களை நான் சொன்ன விஷயங்களை அற்பமான விலைக்கு வித்துடாதீங்க. இதை எப்படி நம்ம நமக்கு சொல்லித்தரப்படுது அப்படின்னா, இறைவனுடைய வேதங்கள் குரானுடைய விஷயங்களை யாராவது சொல்லித்தராங்க அப்படின்னா உடனேயே இந்த வசனத்தை கொண்டு போய் நம்ம நிறுத்திடுறோம்.
பாருங்கள், அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்ம விற்கக்கூடாது. ஆனால் அடுத்த லைனை பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு. யார் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவங்க தான் நிராகரிப்பாளர்கள். அப்போ நான் புரிஞ்சுக்கிடணும், இருக்கிறத நான் சொல்கிறதுக்கு நான் கூலி வாங்கிக்கிறது பிரச்சனை இல்லை. அல்லாஹ் இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்கான், இதுதான் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்கிறதுக்காக நான் கூலி வாங்கிக்கிறது பிரச்சனையே இல்லை. அது அவங்களுடைய செயலுக்கு அவங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய கூலி, அவ்வளோதான். இது நல்ல விஷயந்தான். ஆனால் எப்போ இது மாறுபடும் அப்படின்னா, ஒரு தப்பான செயல் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி எல்லாரும் இது கேட்குறாங்க, ஃபத்வா கேட்குறாங்க. அப்போது நான் எல்லாரும் இல்லை தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒருத்தவங்க மட்டும் இல்லை இப்படி பண்ணலாம். அந்த ஜட்ஜு, இந்த லாயர்லாம் சட்ட புத்தகத்தில் உள்ள ஒரு ஓட்டையை பயன்படுத்தி தப்பிக்க வைப்பாங்கள்ல தங்களோட கிளைண்ட்ஸை. அந்த மாதிரி யார் தங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்களை இஷ்டத்துக்கு அப்படியே பெரட்டி போட்டு தப்பான விஷயத்துக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்கிறான், அற்பமான விலைக்கு என்ன இப்படி நான் செஞ்சால் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபா ஏதோ தருவீங்க, அது ஒரு அற்ப காசு, அதுக்காக சரியான விஷயத்தை நீங்கள் தப்பாக வித்துடாதீங்க. நீங்கள் சரியான விஷயத்த சரின்னு சொல்கிறதுக்கு கூலி வாங்குறதுல இறைவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே சரியான விஷயத்த சொல்லி தப்பான விஷயத்த சொல்லி உங்களையும் வழிகெடுத்து உங்களால் மற்றவங்களையும் வழிகெடுக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல அற்பமான விலைக்கு நான் வசனத்தை விற்றுட்டேன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், இதைத்தான் நீங்கள் செய்யாதீங்க. யார் நான் சொல்லியிருக்கிற சட்டத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போதிக்கலையோ அல்லது தீர்ப்பு வழங்கலையோ நீங்கள் தான் நிராகரிப்பாளர். இன்றைக்கி நம்ம சொல்கிற காஃபிர்கள் எல்லாம், ஹிந்துஸ் எல்லாம் அவங்களுக்கே முதல்ல என்னன்னு தெரியாது. அதே மாதிரி அவங்க தீர்ப்பு வழங்குறவங்களும் இல்லை. இன்றைக்கி யார் நமக்கு தீர்ப்பு வழங்குறா, நம்ம வாழ்க்கையில் நம்மளோட டெசிஷன் மேக்கர் யாருடைய சொல்படி நம்ம கேட்குறோம், அவங்க யாருடைய சொல்ல கேட்டு நம்மளை இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திக்கும்போது தான் நமக்கான அந்த நிலைப்பாடை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذُنَ بِالْأُذُنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاصٌ فَمَنْ تَصَدَّقَ بِهِ فَهُوَ كَفَّارَةٌ لَهُ وَمَنْ لَمْ يَحْكُمْ بِمَا أَنْزَلَ اللَّهُ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ. அத்தௌராத்தில் யூதர்கள் மீது உயிருக்கு பதில் உயிரும், கண்ணுக்கு பதில் கண்ணும், மூக்குக்கு பதில் மூக்கும், காதுக்கு பதில் காதும், பல்லுக்கு பதில் பல்லும், இதே போன்று காயங்களுக்கும் சமமான முறையில் பழிவாங்கப்படும் என்று நாம் விதியாக்கியிருந்தோம். ஆயினும் யாரேனும் பழிவாங்காமல் மன்னித்து விடுவாராகில் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தாம் அநீதியாளர்கள். ஸோ மெயின் சட்டத்தையே அல்லாஹ் சொல்கிறான். ஸோ எந்த இடத்துலையுமே ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், ஆதமுடைய பசங்களுடைய விவகாரம் பார்த்தோமா, நான் உன்னை கொல்ல போகிறேன்னு வர்றப்ப அவர் என்ன சொன்னார், உன்னை கொல்றதுக்கு நானும் கை ஓங்க மாட்டேன், ஆனால் என்னோடய பாவத்தையெல்லாம் நீயே எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்பாரு. அதை வச்சு இப்போ இதை நீங்கள் யோசிங்க. அல்லாஹ் ஆரம்பத்துலேருந்து வேதத்தில் என்ன சொல்லி வரான், அப்போ அவருக்கு தெரியுது தானே, அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் என்னை கொல்ல வரான் அப்படின்னா நான் தற்காத்துக்கலாம், அவனை நான் கொன்னுடலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவர் எதை சூஸ் பண்ணுறாரு, என் பாவங்களை அவர் எடுத்துக்கிறட்டும். ஸோ அந்த சட்டங்கள்லாம் அப்போ வராமையாக அவருக்கு அது தெரிஞ்சிருக்க போது. அப்போ
அப்போ அல்ல இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்ம சின்ன வயசில் என்ன சொல்கிறது, ஒரு இம்மா அம்மா அப்படிங்கிற வார்த்தைலாம் நம்ம வந்து எடுத்தோடனே அதெல்லாம் படிச்சிட்டோமா, சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம படித்தோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமுமே வந்து அது அப்படியே நடந்துராது. அது அன்னைக்கு அதுதான் ஒரு வாழ்க்கை முறையாக இருந்திருக்கும், ஒரு வாழ்வியலாக இருந்திருக்கும். அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வரலாறாக பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இறைவன் வேதத்தில் கொடுத்துருக்கான், உயிருக்கு பதில் உயிர். எது உங்ககிட்ட இருந்து அபகரிக்கப்படுதோ அதை நீங்களும் அபகரிக்கலாம். கண்ணுக்கு பதில் கண், மூக்குக்கு பதில் மூக்கு, காதுக்கு பதில் காது. இப்போ கூட எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நம்ம தமிழர்களாக இருக்கிறதுனால நிறைய சாமி கதைகள் வந்து நம்ம கேட்டு வழக்கம் உண்டு, புத்தகங்களில் படித்து வழக்கம் உண்டு. ஏதோ ஒரு இடத்துல அந்த ஏதோ, ஆனால் அந்த கதையெல்லாம் நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு மூலக்கூறு இல்லாமல் அவங்க அந்த கதையெல்லாம் கொண்டு வரலன்றது மட்டும் புரியுது. அதாவது அந்த சிலை இருக்கும், சிலை கண்ணில் வந்து ரத்தமாக வரும். ஸோ அதுக்காக தன் கண்ணை எடுத்து அந்த கண்ணு மேலே வச்ச மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த கதை வந்து அது அப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அந்த கண்ணை நான் காயப்படுத்திட்டேனோ, அப்போ என்னோடய கண்ணை நீங்கள் எடுத்துக்கணும், இந்த ஒரு விஷயத்த அங்கே சொல்ல வராங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய குளறுபடிகள் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை, மாற்றி மாற்றி தான் எல்லாமே இருக்குது. ஆனால் ஆரம்பத்திலேருந்து எல்லாருக்கும் ஒரே வேதம் தான் இருந்திருக்கு, ஒரே விஷயங்கள், இறைவன்கிட்ட இருந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஒவ்வொரு நபிமாரும் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் இதை வந்து ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு ஊராக பிரித்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய பார்வை. ஸோ உயிருக்கு பதில் உயிர், கண்ணுக்கு பதில் கண், மூக்குக்கு பதில் மூக்கு, காதுக்கு பதில் காது, பல்லுக்கு பதில் பல். என்ன காயம் இருக்கோ அதுக்கு சமமான முறையில் பழி வாங்கலாம். ஆனால் அது இருந்தாலும் யாராவது பழி வாங்காமல் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக போயிடும். ஸோ நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கு இது ஒரு பரிகாரமாக போயிடும். யார் அல்லாஹ் இறக்குன இந்த சட்டத்திற்கேற்ப தீர்ப்பு வழங்கலையோ அவங்க தான் அநீதியாளர்கள். ஸோ இன்றைக்கி என்கிட்ட தீர்ப்பு வழங்குகிற பொறுப்பு இருக்கா? இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே என்னால் தீர்ப்பு வழங்கிட முடியும். அந்த தீர்ப்பு சரியா, நிதானமாக இந்த கதையை வச்சு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். குரானெல்லாம் அப்படியே ஒரு ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? ஃபார்முலானால எந்த லாபமும் இல்லை. அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம் பாருங்கள், அங்கே தான் லாபம். ஸோ அப்படி எந்த மாதிரி நம்ம தீர்ப்பு வழங்கணும், இன்றைக்கி நமக்கான ஒரே ரைட்ஸ் நம்மளோட ஃபேமிலியில் மட்டும்தான் இருக்கும். முக்கியமாக அந்த குழந்தைங்க கிட்ட தான் இருக்கும். இப்போ இதே நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற இடத்துல ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கிது. அப்போ அதன் மூலமாக என்னுடைய அந்த அதிகாரத்தை வச்சு என்னால் தீர்ப்பு வழங்க முடியுதா? தீர்ப்பு வழங்க முடிகிற இடத்துல நான் இறைவனுக்காக நீதியாக தீர்ப்பு வழங்குறேனா? அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கிறது உங்களால் எடுக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். முடியுன்ற தருணத்தில் இறைவன் சொல்ல விட்டுட்டு வேறு யாரோ சொல்கிறத, உங்களுக்கும் எனக்கும் தீமையை விளைவிக்கக்கூடியதை, இல்லை நான் நல்லா இருப்பேன் உங்களுக்கு மட்டும் தீமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சோம் அப்படின்னா இறைவன் அதற்குரிய கூலியோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கள தான் அநீதியாளர்கள்னு சொல்லிட்டான். ரைட். இன்னும் இறைவன் நமக்கு வேறு என்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து சொல்கிறான் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.